கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக கஷ்டம் வராது, திடீர்னு நல்லது நடக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதிலிருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த 5 வருஷம் நான் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலையே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல தசை நடந்து காப்பாற்றியிருக்கு அவங்கள அப்படின்றது அர்த்தம். அப்போது இந்த 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியில் இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், அஷ்டம சனி வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தலை. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 8ல் சனி இருக்கும்போது முதல்ல ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கவனிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் அது இப்போது திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நடுவில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருந்துருக்கும். இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே பார்த்துருக்கேன், தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க கூட இப்போ பெற்றோர்களுக்கு பேசினா சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் சனி இருக்கிறது குருவுடைய வீட்டில் இப்போது இருக்க போகிறார், மீன ராசியில் இருப்பார். அந்த குரு புத்திரகாரகனாக இருக்கார். அதனாலேயும் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. 3வது, சுய ஜாதகத்தில் சனினால தான் இவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டு இருக்கு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது சார்? கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு 50-50 தான். முழுசாக நல்ல பலனாக சொல்ல முடியாது, கெடு பலன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கெட்ட பலன் தர வேண்டிய இடத்துல இருந்து அவர் மாறுறார். அப்போ இவங்க பார்க்க வேண்டிய கஷ்டங்களை பார்த்தாச்சு. சனி இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும்னு இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டார். ஏன்னா இதற்கு முன்னாடி 2 சனி பயிற்சி, 7ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டக சனி, 8ஆம் இடத்திற்கு வரும்போது அஷ்டம சனி. அப்போ தொடர்ந்து 5 ஆண்டுகள் கடகராசியில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்போது அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக கஷ்டம் வராது, திடீர்னு நல்லது நடக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதிலிருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த 5 வருஷம் நான் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலையே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல தசை நடந்து காப்பாற்றியிருக்கு அவங்கள அப்படின்றது அர்த்தம். அப்போது இந்த 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியில் இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டாங்க. இப்போ இவங்களுக்கே ஓரளவுக்கு அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு குருவோ தந்தையோ ஆசிரியரோ யாரோ ஒருத்தர் வெல்விஷராக இருந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் எந்த ஒன்றையுமே செய்யணும். அப்படி செய்தால் இந்த காலம் இவங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். ஓகே. உடல்நலம் சார்ந்து என்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? உடல்நலம் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எது வீக்காக இருக்கோ அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சு அந்த உடல் உபாதைலாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கால்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்திற்கு சனி வராரு. அது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமாக இருக்கும். அப்போ அது கரெக்டாக எங்கே சொல்கிறோம்னா, இந்த தொடை பகுதியிலிருந்து கால் வரைக்கும் கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்ரெடி இதில் பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நன்றாக நடக்கணும். அதை நடையும் ஓட்டமாக மாறி மாறி நடக்கணும். நடக்கிறதுனா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வாக்கிங்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக அப்படியே போயிட்டு இப்படி வந்துட்டுருக்காங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த நடை ஏற்ற இறக்கமாக இருக்கணும். இல்லைன்னா சுற்றி வர மாதிரி இருக்கணும். ஒரே சீரான அந்த ஃப்ளாட் சர்வேஸில் அவங்க நடக்கிறத விட இந்த மாதிரி இடங்களில் நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஓகே. இப்போ தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்கணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கோம், இந்த வேலையில் போதுமான வருமானம் இல்லை ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, வேறு ஏதாவது வேலைக்கு மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாமா? அது சரியாக அமையுமா அவங்களுக்கு? திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான காலம் இது இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னால் அது சரியாக போகலை அப்படின்னும்போது மிகச்சிறப்பாக அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலையாளை கொண்டு வரலாம். வேலையாள்னு சொன்னால் அந்த அவங்க பண்ணுற பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய லேபர்ஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பேர் வந்தால் போகிறோம்னா அது வரலாம். இல்லைனா ஒரு கன்சல்டன்ட், ஒரு அட்வைசர், இது போல் ஒருத்தர் இந்த துறையில் இவ்வளோ வருஷம் அனுபவம் பெற்றிருக்காரு, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அப்போ அவரை கூப்பிட்டுக்கலாம். அப்போ அவர் அதிக சேலரியும் கேட்க மாட்டார்.
அவருடைய அந்த அனுபவம், அந்த அறிவு, அவருடைய கைடன்ஸ் எல்லாம் பயன்படும். அந்த மாதிரி முடிவுகள பிசினஸ் பண்றவங்க எடுக்கலாம். வேலை பார்க்குறவங்க வந்து வேலை மாறணும் அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா இப்ப இருக்கிற வேலையிலேருந்து அப்படியே இன்னொரு வேலைக்கு மாறக்கூடாது. ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும். குறைஞ்சது 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் அந்த கோர்ஸ் இருக்கணும். அத படிச்சுட்டு, நான் வேலை பார்த்துருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து இத நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கும். இப்போ திருமணம் ஆகாம காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தாராளமா இருக்கு. ஏன்னா, அந்த அஷ்டம சனியில நெறைய பேருக்கு திருமண ஏற்பாடு பண்ணி கூட நின்னு இருக்கு. அ அது அஷ்டம சனி வந்து அந்த கல்யாணத்த நிறுத்தல. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 8ல சனி இருக்கும்போது வந்து, முதல்ல ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா கவனிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வரும். அதனால அது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது மாரி சில இடத்துல வந்து அந்த குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு இறப்பு திடீர்னு நடந்து அதனால நின்னுருக்கும். சில குடும்பங்கள்ல வந்து பணம் யாராவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பண வரவு கிடைச்சிருக்காது. அப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதுபோல நின்று போன கல்யாணங்கள் கூட இப்ப நடக்கும். கல்யாண விஷயங்கள தாராளமா பண்ணலாம். அதுல ஒரு க்ளூ குடுக்கலான்னு சொன்னா, கடகராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த 9ஆம் இடத்திற்கு சனி வரக்கூடிய காலத்துல, உறவுகள்ல திருமணம் நடக்கக்கூடிய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இத மருத்துவர்கள் வந்து ரொம்ப நெருங்கியவரோட திருமணம் பண்ணக்கூடாது. அதுவும் இப்பல்லாம் வந்து நெறைய பேர் குழந்தை பிறக்கிற பிரச்சனைக்கு பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ பொதுவா வந்து ரிலேஷன்லயே இருக்கக்கூடாதுன்னு தவிர்க்க வேண்டாம். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ப தவிர்த்துட்டு, தூரத்து சொந்தம்னு சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல இருந்தா தாராளமா செய்து கொள்ளலாம். ஓகே. மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? எக்ஸாம்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரிசல்ட்? மாணவர்கள பொறுத்தவரைக்கும் 3 விதமான விஷயங்கள் வந்து இப்போ நடக்கும். ஒண்ணு வந்து நீங்க சொன்ன அந்த கவர்மெண்ட் சம்மந்தமா. எக்ஸாம் எழுதி அரசு உத்தியோகம் பெறுவதற்கான முயற்சிய தாராளமா இவங்க செய்யலாம். 2வது மருத்துவர் ஆகணும். நான் வந்து நெறைய முறை நீட் எழுதினேன். என்னால கிளியர் பண்ண முடியலன்னு சொன்னா, இப்போ இவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. 3வது நான் வெளிநாடு தான் போய் படிப்பேன். அப்படின்னு உறுதியா இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே 9ஆம் இடம் மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தினால இவங்களுக்கு ஏற்படுது. ஓகே. ஸோ கடகராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு சார்? பெண்கள் பொறுத்தவரைக்கும் திருமணமாகி விவாகரத்து கணவனை பிரிந்தாங்க அல்லது சில பேர் வந்து கணவனை இழந்துட்டாங்கன்னு சொன்னா, மறுமணத்திற்கான ஒரு நல்ல காலமா இத சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண சம்பந்தமா. அங்க சனி இருந்தாரு. கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பாங்க. 8ஆம் இடம் வந்திருக்கும்போது அந்த திருமண முறிவு ஏற்பட்டிருக்கும். இப்போ அதிலிருந்து மீண்டு வந்து மறுமணத்திற்காக இவங்க வந்து தயாராகக்கூடிய ஒரு காலம். அதனால திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். 2வது இதுக்கப்புறம் திருமணம் நடக்குமா, நடக்காதான்னு சொல்லி 30, 35 வயசுலாம் தாண்டியாச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நடுவுல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருந்திருக்கும். இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான்? நான் அப்படியே பார்த்துருக்கேன். தேவையில்லாம கமிட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம். அப்படின்ற மாரி இருந்தவங்க கூட, இப்போ பெற்றோர்கள் போய் பேசினா, சரி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் வந்து, இல்லம்மா நீ தனியா இருக்கியே எப்படி விட்டு போறது? எனக்கு ஒரு கடமை இருக்குல்ல. அப்படிலாம் சொன்னா, சரி உங்களுக்காக ஏதோ பாருங்க. புடிச்சிருந்தா பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. திருமணம் நடக்கும். கடகராசிய பொறுத்தவரைக்கும் குழந்தை இல்லாம ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தாராளமா இருக்கு. எதனாலனா, இந்த சனி இப்ப வந்திருக்கிறது வந்து 9ஆம் இடம்னு சொல்லுவோம். இந்த 9ஆம் இடம் வந்து 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமா வரும். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானமாக இருக்கும். 5க்கு 5ஆம் இடத்துல சனி வர்றதுனால குழந்தைகள கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2வது அந்த சனி இருக்கிறது குருவுடைய வீட்ல இப்போ இருக்க போறார். மீன ராசியில இருப்பாரு. அந்த குரு வந்து புத்திரகாரகனா இருக்கார். அதனாலேயும் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. 3வது சுய ஜாதகத்துல சனினால தான் இவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும், இப்போ வந்து 5ல சனி இருக்காரு, கேதுவோட இருக்காரு. புத்திரஸ்தான அதிபதியா சனி இருந்து அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அதுபோல ராகு கேதுக்களுடைய தொடர்பு அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பேர் குழந்தைய வந்து பிளான் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. இப்போ வேண்டாம் கொஞ்சம் காலம் போட்டும்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர்களும் கூட இப்போ குழந்தைகளுக்காக பிளான் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஒரு குழந்தை இருக்கும். 2வது குழந்தை வந்து கொஞ்சம் வருஷங்கள் போட்டோம்னு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் கூட 2வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல இருக்கு.